வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone SE 3rd generation லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ட்ரஸ்டடான சோர்ஸ்லேருந்து நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதாவது 2022 மார்ச்சில் நம்மளுக்கு iPhone SE 3rd generation லான்ச்சை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்டடான சோர்ஸ்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன வித விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லீக் அவுட் ஆயிருக்கு. என்னென்ன விஷயங்கள் லீக் ஆயிருக்கு அண்ட் அதை பற்றின என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ iPhone SE 3rd ஜென்ரேஷனோட டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு எக்ஸாக்ட்லி iPhone SE 2nd ஜென்ரேஷனோட டிசைனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்னுமே அந்த அவுடேட்டடான ஹோம் பட்டன் இருக்கக்கூடிய டிசைனை ஆப்பிள் இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா யாருமே வந்து பொதுவாக அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2022 இன்னுமே அந்த டச் ஐடியை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே அவுடேட்டடாக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக ஃபேஸ் ஐடி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ல SE 2nd ஜென்ரேஷன்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 3rd ஜென்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது டிசப்பாயிண்டிங்கான விஷயங்கள் தான். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசான எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று iPhone SE 2nd ஜென்ரேஷன் மாதிரியே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி iPhone XR உடைய டிசைன் பேட்டர்னை iPhone SE 3rd ஜென்ரேஷன் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட சைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வழக்கமாக iPhone SE-நாலே அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். iPhone SE 1st ஜென்ரேஷன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. 2nd ஜென்ரேஷன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ 3rd ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு iPhone SE 2nd ஜென்ரேஷன் அதே சைஸில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். iPhone 12 mini அந்த சைஸில் மேபி ஆப்பிள் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி iPhone SE Plus அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்பிளே வச்சு கொண்டு வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இப்போ இது எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உள்ள நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது A15 பயோனிக்கோட வரும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ A15 பயோனிக் அப்படிங்கிறது iPhone 13 miniயில் இருக்குது. பொதுவாகவே ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. SE மாடலையும் அப்படிதான். லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப் ஐஃபோனில் என்ன ப்ராசஸர் இருந்துச்சோ அந்த சேம் ப்ராசஸர் தான் உங்களோட மிட் ரேஞ்ச் iPhone SE-லையுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி SE 3rd ஜென்ரேஷனில் A15 பயோனிக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த A15 பயோனிக் பார்த்தீங்கன்னா iPhone 13 ப்ரோவில் இருக்கிற மாதிரியோ இல்லை iPhone 13 மினியில் இருக்கிற மாதிரியோ அந்தளவுக்கு ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் கம்பேரேட்டிவ்லி நீங்கள் மினி மாடல் அதாவது அவங்களோட ஃபிளாக்ஷிப் மாடலோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து அண்டர் கிளாக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. A15 பயோனிக்லேயே ஒரு அண்டர் கிளாக் எடிஷனை தான் கொடுப்பாங்க பேட்டரி லைஃப் உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ ஈவன் தோ A15 பயோனிக் இருந்தாலுமே அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஐஃபோன் அளவுக்கு இந்த iPhone SE வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த A15 பயோனிக் சிப் இருக்கிறதுனால iPhone SE 3rd ஜென்ரேஷனில் நம்மளுக்கு 5G-க்கான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களும் லீக் அவுட் ஆயிருக்கு. 5G கண்டிப்பாக iPhone SE 3rd ஜென்ரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5G அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. US மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இன்னும் வரலனா கூட அவங்க வந்து எல்லா ஃபோனும் இப்போ வர எல்லா ஐஃபோனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5G சப்போர்ட்டோட தான் வருது. அப்படி இருக்கும்போது SE 3rd ஜென்ரேஷன் கண்டிப்பாக 5G சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மேபி பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க 4G கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 90% கண்டிப்பாக உங்களுக்கு iPhone SE 3rd ஜென்ரேஷனில் 5G வந்துடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான் iPhone SE பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஃபிளாக்ஷிப் iPhone 13 mini iPhone 12 mini இந்த ஐஃபோனுக்கு ஈக்குவலாக அந்த iPhone SE போயிடும். அப்படி போச்சுன்னா அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஃபோனை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால iPhone SE 3rd ஜென்ரேஷன்லையுமே ஒரு சிங்கிள் கேமரா தான் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மெயினாக சொல்ல போனால் iPhone 13 miniயில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமராவை மேபி iPhone SE 3rd ஜென்ரேஷனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு கேமரா செட்டப் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஓவரால் கேமரா சைட்லையுமே ஒரு பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ iPhone SE 2nd ஜென்ரேஷனோட நீங்கள் பார்க்கும்போது 3rd ஜென்ரேஷனில் கேமரா வைஸ் ஓரளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு வந்துட்டோம்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி 4.7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.7 இன்ச் அப்படின்னு அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே சைஸே பார்த்தீங்கன்னா iPhone 8 உடைய டிசைன் அதாவது iPhone SE 2nd ஜென்ரேஷனோட அந்த சேம் டிசைன் பேட்டர்னை தான் இந்த iPhone SE 3rd ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்டினா டிஸ்பிளே தான். இது ஒரு LCD டிஸ்பிளே தான். OLED டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா SE-ல உங்களுக்கு OLED பேனல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஐஃபோன்ஸ் எதுவுமே நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ அதனால மெயினாக ஆப்பிள்
அதை கொடுக்கல. இங்கே உங்களுக்கு எல்சிடி பேனல்லாம் அகைன் கிடைக்குது. பட் இருந்தாலுமே எல்சிடி பேனலாக இருந்தாலுமே ஆப்பிள் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு பெஸ்ட் எல்சிடி பேனலை உங்களுக்கு இந்த ஐஃபோன்லேயுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மைனஸாலாம் இருக்க போகிறது இல்லை. ஈவன் தோ ஓஎல்இடி டிஸ்பிளே அளவுக்கு அது இருக்க போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன், AMOLED டிஸ்பிளே அளவுக்கு உங்களுக்கு இந்த எல்சிடி பேனல் இருக்க போகிறது இல்லை. பட் எல்சிடி பேனலே ஒரு பெஸ்ட் பேனலை உங்களுக்கு ஐஃபோனில் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் சொல்ல போனால் ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான். டிஸ்பிளே கூட பிரச்சனை இல்லை. மெயினான விஷயம் பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷனோட சேம் டிசைனில் ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன் வந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் கண்டிப்பாக மாறப்போகிறது இல்லை. ஏன்னா அதே எம்ஏஹெச் பேட்டரி தான் திருப்பி இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது மேபி இந்த A15 பயானிக், அதாவது A13 பயானிக்லேருந்து A15 பயானிக் செகண்ட் ஜென்ரேஷன் வந்து A13, அதில் பார்த்தீங்கன்னா 7 நேனோமீட்டருக்கான ப்ராசஸர் இருக்குது. பட் இந்த A15 பயானிக்கில் 5 நேனோமீட்டருக்கான ப்ராசஸர் தான். இதை நம்ம பார்க்கும்போது பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு A15 பயானிக்கில் கம்மியாக தான் இழுக்கும். ஸோ A13 பயானிக்கில் ரொம்பவே அதிகமாக இழுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பேட்டரி லைஃப்பில் நம்மளால ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்க்க முடியுமே தவிர பெரிய அளவில் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளே சொன்னோம் இல்லையா, டிஸ்பிளே வந்து 720p பேனல் தான் இந்த கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அகைன் பேட்டரி லைஃபை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு 1080p கொடுத்தாங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் சருன்னு இறங்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 720p பேனல் தான். அந்த 720p பேனலுக்கே பயங்கரமாக சார்ஜ் வந்து போயிட்டு இருக்கு. 1080p கொடுத்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்பிள் அதை கொடுக்காம இருந்தாங்க. அகைன் தேர்ட் ஜென்ரேஷனில் 720p பேனல்லாம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் மெயினாக அவங்க பேட்டரி லைஃப்காக நிறைய காம்ப்ரமைசேஷன் இந்த ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன்லையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அவங்களால ஒரு ரொம்ப பெரிய பேட்டரியை கண்டிப்பாக ஐஃபோன் எஸ்சியில் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்களை கட் பண்ணுவாங்க. லைக் உங்களுக்கு டிஸ்பிளே 720p தான் இருக்கும் அண்ட் ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா அண்டர் கிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் ஈவன் தோ இது எல்லாமே பண்ணால் கூட இதோட ப்ரைசிங் அதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஐஃபோன் 12 மினியோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 43,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 43,000 ஐஃபோன் 12 மினி கண்டிப்பாக செம்ம ஓத்து, நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்கலாம். இந்த ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினி கூடலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஐஃபோன் 12 மினி வந்து இதை விட எல்லா விஷயங்களுமே அதில் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரே ப்ரைஸில் வருதுன்னா நீங்கள் அதை தாராளமாக வாங்கிடலாம். நான் என்ன மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன் 42,500 லான்ச் பண்ணாங்க. அந்த சேம் ப்ரைஸுக்கு இந்த எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மினி ஒரு ரொம்ப பெட்டரான ப்ரைஸில் கிடைக்கும் போது எப்படி வந்து ஐஃபோன் எஸ்சியை யாராச்சும் வாங்குவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய காம்ப்ரமைசேஷன் இருக்குது. அந்த A15 பயானிக்னுங்கிற ஒன்றுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பெட்டரான ஆப்ஷனாக இருக்காது. பட் இதோட ப்ரைஸிங் அரௌண்ட் ஒரு 30,000 அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அதாவது 25,000 30,000 அல்லது 35,000 வரைக்கும் அவங்க ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆனால் இந்த பாசிபிலிட்டி தான். உங்களுக்கு 35,000 வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, யாருமே வாங்க மாட்டாங்க. ஆப்பிள் அநேகமாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே மேபி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இது நான் முக்கியமாக பேசக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி வந்து எப்போயாச்சும் லான்ச் பண்ணுவாங்க. எஸ்சி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் செகண்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு. திருப்பி தேர்ட் ஜென்ரேஷன் அடுத்த வருஷம் வருமானு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் இதெல்லாமே கன்ஃபார்ம் தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். என்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி நெக்ஸ்ட் இயரில் அதுக்கு அடுத்த இயரில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராச்சும் ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐஃபோன் 12 மினி நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஐஃபோன் வந்து விலை கம்மியாக வேணும், நான் தேர்ட் ஜென்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அண்ட் ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ போட தான் போகிறோம். அண்ட் ஓகே கேஸ், தட்ஸ் இட். ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்தேன். ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன் பேஸ் மாடல் 128GB வரும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஐஃபோனுமே பேசிக்காக 128GB கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் தேர்ட் ஜென்ரேஷனுமே 128GB பேசிக்காக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸில் ஐஃபோன் எஸ்சி தேர்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு ஒரு 30,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது SE3 வெயிட் பண்ணுறீங்களா யாராச்சும்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.